படம் ஸ்டார்ட் ஆன உடனே நாட்டுக்காக சீக்ரெட் ஏஜென்ட்ஸை தயார் பண்ணுற ஒரு அகாடமியை கட்டுறாங்க. அதில் ரொம்ப ஹார்டான ட்ரைனிங்கை சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனுடைய சீஃபு ஹார்ட்மேன் என்ற இந்த ஒரு பூச்சாண்டி தான். இவன் வேலை என்னென்னா 10 வயசு அதுக்கு கீழே கம்மியாக இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கடத்தி கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான். அவங்கள கடத்தி கொண்டு வந்து உலகத்தோட எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் உலகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வீடியோ மூலமாக போட்டு காமிச்சு அவங்கள ட்ரைனிங் பண்ணுறான். வெறும் 5 வயசு 6 வயசுலேயே அவங்களோட ஹைட்டான கன்னெல்லாம் கொடுத்து கார்டு ஓட்டுற ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். விதவிதமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறான். நம்ம பூச்சாண்டி இவங்களுக்குலாம் சொல்கிற முதல் ரூல்ஸ் என்னென்னா, இங்கே இருக்க யார் கூடயுமே பேசக்கூடாது அப்படின்னு. ஆல்ரெடி கடத்து கொண்டு வந்து அனாதையாக்கிட்டான். இப்போது இவங்க கூட பேசாமல் இன்னும் அனாதையாக்குறான். அதே மாதிரி இவங்களுக்கு நேம்ஸ் கூட எதுவும் இருக்காது, வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். ஏஜென்ட் 83 84 அப்படின்னு. இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாத்தோட ஒரு பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா ஏஜென்ட் 83. ஃபைட்டிங்கு, ஷூட்டிங்கு, ஸ்கேட்டிங்கு, டிரைவிங்னு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அவங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அது என்னென்னா, நம்ம பூச்சாண்டி எல்லா பிள்ளைங்க கையிலையுமே பொம்மை கொடுக்குறான். எதுக்கு விளையாடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பக்கத்துலேயே ஒரு கத்தியும் கொடுக்குறான். அந்த கத்தியால் பொம்மையை குத்தி கைகளெல்லாம் கிழிச்சு போடணும். எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம 83 மட்டுமே அந்த பொம்மையோட உய்யாலம்மா உய்யாலு அப்படின்னு விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம பூச்சாண்டி கோவப்பட்டு 83 திட்டிட்டு அந்த பொம்மையை பிடுங்கி அவனுக்கு கை காலெல்லாம் பிச்சு போடுறான். இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் எப்பயும் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். நாட்கள் போக போக ஏஜென்ட் 83 அங்கே இருக்க எல்லாத்தோடையுமே ரொம்ப பெஸ்ட் ஆகுறாங்க. அங்கே இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளாகிறாங்க. நம்ம ஏஜென்ட் 83 அப்போவே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ஆகுறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஏஜென்ட் 84க்கு அது எதுவுமே பிடிக்காது. ஏன்னா எல்லாத்துலேயுமே செகண்ட் வர்றதுனால. எவ்வளோ பெரிய பெரிய மிஷின் வந்தாலுமே ஏஜென்ட் 83 தான் அனுப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஏஜென்ட் 84க்கு அந்த மிஷினுக்கு போகணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஏஜென்ட் 84க்கு எப்போ பார்த்தாலுமே வீட்டை துடைக்கிறது, கழுவுறது, பாத்ரூம் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேலையாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஏஜென்ட் 83க்கு என்ன மிஷின் கொடுத்தாலுமே சுற்றி இருக்க ஆளுங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக மிஷினை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஏஜென்ட் 83க்கு நார்மல் லைஃப்பை வாழணும் அப்படின்ற ஆசை ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு முறை ஒரு மிஷனுக்கு போகிறப்போ யாரை கொலை பண்ண போகிறாங்களோ அந்த மேன்ஷனுக்கு கீழே யூத் பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்து 83 நம்மளும் அந்த மாதிரி நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு பக்கம் என்னமோ அடிக்கிற மாதிரி மக்களை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் கூடவே ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போயே பிளான் பண்ணுறாங்க, டைம் கிடைக்கிறப்போ நம்ம எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. அதுக்குண்டான ஒரு சான்ஸ் எதிர்பார்த்தும் காத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி டீனேஜ் பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்கள கல்ச்சர்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய புக்கு, மேகசின் அதே மாதிரி சிடிலாம் வாங்கி பார்க்குறாங்க. எப்போ மிஷினுக்கு போனாலும் நிறைய புக்கு, சிடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கண்டினியூவாக பார்த்துட்ருக்காங்க. டீனேஜ் லைஃப்பில் நம்மளும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெலாம் போய் படிக்கணும், அதே மாதிரி லவ்னு நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை மீட்டிங் இடையில் ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷினை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம 83 அவங்க இருக்க ஃபைலுக்குள்ளே மேகசின் வச்சு படிச்சுட்ருக்காங்க. அதை நம்ம பூச்சண்டி பார்த்துறான். பார்த்த உடனே அதை பிடுங்கி பிச்சு போட்டு ஏஜென்ட் 83 வார்னிங் பண்ணுறான். அப்போ தான் ஸ்க்ரீனில் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் ஒரு லேடி, டானுக்கெல்லாம் டானு, பெரிய ரவுடி. அப்போ நம்ம பூச்சாண்டி இந்த விக்டோரியாவை வெறும் 2 நாளில் பிடிக்கணும்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம விக்டோரியா நடந்து வரதை காட்டுறாங்க. அங்கே 4 பேர்த்த பிடிச்சி வச்சு அவங்க முகத்தை முகமுடி போட்டு மூடியிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய முகமுடியை கழட்டி அவங்க முகத்தெல்லாம் விக்டோரியா பார்த்துட்டே போகிறாங்க. கடைசியாக பார்த்தா 4வது ஆளுடைய முகமுடி கழட்டும் போது உள்ளே இருக்குது நம்ம 83. உடனே நம்ம 83 தன் கன் எடுத்து அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் சுட்டுட்டு விக்டோரியோடைய கையை கட்டி போடுறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னா மேலே ஒரு ஃப்ளைட் வருது. அங்கேருந்து ஒரு பெரிய கயிறும் கீழே தொங்குது. அதில் விக்டோரியா கட்டி போட்டுட்டு நம்ம 83 அதை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட் அங்கேருந்து போக ஆரம்பிக்குது. ஆனால் போகிற வழியில் தான் நம்ம 83 விக்டோரியா கையில் இன்னொரு கன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. விக்டோரியா 83 பார்த்து சுடும்போது அங்கேருந்து தப்பிக்க நம்ம 83 கை தத்து விட்டுட்டு அங்கேருந்து கீழே குச்சிட்றா. கீழே பார்த்தோன்னா ஒரு ஆறு இருக்குது, ஆற்றுல விழுந்துடுறா. இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டில் பார்த்தோம்னா அந்த கைத்தெல்லாம் லிஃப்ட் பண்ணும்போது மேலே விக்டோரியா மட்டும் வர 83 காணோம். இன்னொரு பக்கம் ஆற்றுல குதிச்சு உயிரோடு இருக்க நம்ம 83 காட்டுறாங்க. அவங்க தன் கையில் கட்டியிருக்க வாட்சை பார்க்குறாங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு இதை விட்டால் ஒரு பெரிய சான்ஸே கிடைக்காது அப்படின்னு அந்த வாட்சை கழட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி வீசிட்டு அவங்க அங்கேருந்து நகரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃப்ளைட்டில் இருக்க பூச்சாண்டியும் அந்த டீமும் விக்டோரியாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, அவளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் 83 தனக்கு உண்டான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு அப்படின்னு தனக்கு உண்டான ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு உண்டான புது ஒரு ஃபேமிலி அவங்க தேடி பார்த்துட்ருப்பாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டெல்லாம் ஓகே, ஆனால் புது ஃபேமிலி அப்படின்றது அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எப்படியோ வந்து லாஜிக் படி கடைசியில் ஒரு ஃபேமிலி தேடி பிடிக்கிறாங்க. அந்த புது ஃபேமிலிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு படிக்கிறதுக்கு மட்டும் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு 83 அங்கே போகிறாங்க. தன் பேரை மேகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய புது ஃபேமிலி இருக்காங்க. அந்த லேடியோட பேர் டெக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு கூட இருக்கா, அவள் பேர் லிஸ்ஸு.
அந்த லிஸுக்கு 83 அங்கே போகிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஆரம்பத்தில் லிஸுக்கு 83 மேலே கோவம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் நாட்கள் போக போக ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா வீட்டில் டிக்கு என்ன சொன்னாலும், என்ன பேசினாலும், என்ன வேலை சொன்னாலும் நம்ம 83 அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட பண்ணுறாங்க. ஏன்னா அது எல்லாமே 83க்கு ரொம்ப ரொம்ப புதுசாக ஒரு ஃபேமிலியோட இருக்குது, பழகுறது, பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது அப்படின்னு எல்லாமே புதுசு. எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்வத்தோட பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வேலை சொன்னாலுமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் டிக்குக்கும் 83 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே லிஸுக்கு பிடிக்கவே இல்லை. இவன் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே 83 அதெல்லாம் வேணும்னு பண்ணலை, அதெல்லாம் சும்மா ஆர்வத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம 83 ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஆனால் போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம சிடியில் பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி 80s 90s இருக்க மாதிரியான ட்ரெஸ்லாம் போட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட நம்ம 83க்கு அவங்கெல்லாம் எதுக்காண்டி சிரிக்கிறாங்க அப்படின்னு எதுவும் புரியலை. அன்றைக்கே பார்த்தோன்னா ஸ்டேஜில் எல்லோரும் முன்னாடியுமே ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்கு 83 போகிறாங்க. ஆனால் 83க்கு என்ன பண்ணணுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ தான் அங்கே இருக்க ஒரு சின்ன பையன் ரோசர் அப்படின்றவனை காட்டுறாங்க. 83 ரொம்ப ஸ்டக் ஆகிறத பார்த்துட்டு ரோஜர் அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறான். 83யும் அதை பிக்கப் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கூட அங்கே இருக்க பசங்களுக்கு 83 பேசுகிறது ஒன்றும் பிடிக்கல. அவங்கெல்லாம் கத்தி கூச்சல் போட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அதே சமயத்தில் ஸ்டேஜில் அந்த ஸ்கூல்லே ரொம்ப அழகான ஹேண்ட்ஸமான ஒரு பையன் வரான். அவன் பேர் பென்னு. அந்த ஸ்கூலில் பேண்ட் வாசிக்கிறவன். அவன் பேண்ட் வாசிச்ச உடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அமைதியாகிடுறாங்க. இவன் அந்த ஸ்கூல்லே ரொம்ப பாப்புலர். அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே இவனை ரொம்ப பிடிக்கும். அப்படியே கட் பண்ணால் லேபை காட்டுறாங்க. லேபில் நம்ம ரோசர் பக்கத்தில் 83 உட்காடுறாங்க. ஆனால் 83க்கு பென் இருக்கா இல்லையா, அவன் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசை. அடுத்த நாளே அந்த லேபுடைய டீச்சர் பென்னு பக்கத்தில் 83 உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்துட்டு அந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே பொறாமப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே பென்னு பக்கத்தில் உட்காரணும், பேசணும், பழகணுன்ற ஆசை இருக்குது. இவன் உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக 83 கிட்ட போயிட்டு நீ பென்னை கவரணும் அப்படின்னா பேண்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம 83யும் பென்னை கவரணும் அப்படின்ற ஆசைனால அங்கே இருக்க பேண்டில் போய் சேர்றாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலேயே ஒரு மார்ச் நடக்குது, ஒரு பேண்ட் மார்ச். அங்கே 83 எங்கே இருக்கான்னு தேடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஒரு பொம்மைக்குள்ளே அவங்க இருக்காங்க. சரியா அதே ரீதியில் பார்த்தோன்னா ஒரு கார் அங்கேருந்து வருது. அந்த கார்லேருந்து முகமூடி போட்ட 4-5 பேர் இறங்கி டேரெக்டாக 83 கிட்ட போயிட்டு அவங்கள கடத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம 83 அவங்க எல்லாத்தையுமே பூச்சாண்டி தான் அனுப்பியிருப்பா அப்படின்னு உடனே அங்கே போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனி ஒரு பொண்ணாக அத்தனை ஆண்களை அடித்து தூக்கி போடுறாங்க. அது எல்லாத்தையுமே அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தன் ஃபோன் எடுத்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலில் பார்த்தோன்னா நம்ம 83 அங்கே இருக்க ஒரு ஆளுடைய முகமூடி காட்டி பார்க்கும்போது தான் அது வேறு யாரும் கிடையாது, அதே ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் தெரிய வருது. அவங்க எல்லாருமே நம்ம 83 கலாய்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே தெரியாமல் 83 அவங்க எல்லாத்தையும் போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 83 ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் பார்த்துட்டாங்க. வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம 83 நம்மளுடைய ஐடி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. கட் பண்ணால் நம்ம 83 வீடியோவை 84 பார்த்துட்டாங்க. அந்த விஷயத்தை பூச்சாண்டிக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம 83 நம்ம டீமை விட்டுட்டு இன்னொரு குரூப்புக்கு போயிட்டு வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம 83க்கு அந்த ஸ்கூலில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பென்னும் 83 கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ பென்னுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பென்னும் நல்லா பேசிட்டு நாளைக்கு வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதன் பிறகு நம்ம 83யும் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வெளியே போகிறாங்க. ஆனால் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம 83 அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள மயக்க மருந்தை போட்டு கடத்துறாங்க. அவங்க கண்ணு முடிக்கும் போது முன்னாடி பூச்சாண்டி நிற்கிறான். 83 பார்த்து நீ யாருக்காண்டி வேலை பார்க்குற, எதுக்காண்டி இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை, நான் யாருக்காண்டியும் வேலை பார்க்கல, நான் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ ஆசைப்பட்றேன், நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பூச்சாண்டி அதை நம்பலை. ஆனால் கூட 83 விடாமல் தான் படிக்கிற ஸ்கூல் என்ன, தன்னுடைய புது பேர் என்ன, ஐடி என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தான் படிக்கிற ஸ்கூல் பேரையும் சொல்லிட்டு நான் நிறைய தவறு பண்ணிட்டேன், நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டேன், எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ ஆசைப்பட்றேன், என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்லும்போது பூச்சாண்டிக்கும் அது கரெக்டுன்னு புரியுது. ஸோ அவங்கள விட்டுடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் ரோஜர் 83 2 பேரும் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ரோஜர் நல்லா பேசிகிட்டு இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். ஆனால் 83க்கு அதெல்லாம் ஞாபகத்திலே இல்லை. அவங்களுடைய நினைப்பு எல்லாமே பென்னு மேலே இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ரோஜர் 83யை காதலிச்சிட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்து அந்த கதையை பார்க்கும்போது ரோஜருக்கு 83 மேலே இருக்க காதல் நல்லா புரியுது. ஆனால் 83 அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பென்னு மேலே ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க. ரோஜர் பேசும்போதெல்லாம் அதை கண்டுக்காமல் கடைசியாக பேசி முடிக்கும்போது இன்றைக்கி நைட்டு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரோஜரும் சரி சொல்கிறான். நைட்டு நம்ம 83 அந்த பாட்டிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது ஏஜென்ட் 84 அங்கே இருக்காங்க. அவளை பார்த்த உடனே இவ எதுக்கா நீங்கள் வந்திருக்கா அப்படின்னு 83
83 கோவப்படுறாங்க. ஆனா கூட தன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதுக்கடுத்து பென் வர்றான். அவங்க கூட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கிஸ் பண்றாங்க. சரியா அதே நேரத்துல ரோஜர் உள்ள என்ட்ரி ஆகுறான். 83 பென் அவங்க 2 பேரும் ஒண்ணா அந்த மாதிரி பார்த்த உடனே அவன் மனசொஞ்சு போறான். வேற எதுவும் பண்ண முடியாம அவன் அங்க இருந்து திரும்ப போயிடுறான். அன்னைக்கு நைட்டு பார்ட்டி முடிச்ச உடனே அடுத்த நாள் காலையில 83 பஸ் ஏறுறாங்க. ஆனா பார்த்தோன்னா டிரைவர் சீட்ல நம்ம பூச்சாண்டி உட்காந்துருக்கான். மாறு மீசெல்லாம் வச்சுட்டு பார்க்கவே ஆளு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். அவனை பார்த்த உடனே 83 ஷாக் ஆகுறாங்க. இனி எதுக்கா நீங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம பூச்சாண்டி, நீ பிடிச்சு குத்த விக்டோரியா 2 பேர்த்து கொலை பண்ணிட்டு செல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அவளை பிடிச்சு குத்தது நீதான் இல்லையா? ஸோ அவள் உன்னை கண்டிப்பாக கொலை பண்ண வருவா. அவளால் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ கிளம்பி திரும்ப அகாடமிக்கே வந்துரு. அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது 83 அதை நம்பலை. நீங்கள் என்ன எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் அங்கே வர மாட்டேன், என்னால் முடியாது, நான் இங்கே தான் வாழப்போறேன்னு சொல்லிட்டு பூச்சாண்டியை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம லிஸ்ஸு 83 2 பேரும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது லிஸ்ஸு 83 பார்த்து, நீ எதுக்கா நீ எல்லாத்துக்குமே ரொம்ப எக்ஸைட் ஆகிற, இதுக்கா நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம 83 தான் யாருன்றதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சரியாக பார்த்தோம்னா அதே டயத்துக்கு ஒரு கார் வருது. ஆனால் அந்த காரை வச்சு இடித்து ஒரு கன்னை வச்சு இவங்களை சுட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம 83 தான் ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு அந்த காரை தானே ஓட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கொலை பண்ண வந்த அந்த காரை இடித்து தட்டுறா. கடைசியில் அந்த காரில் யார் இருக்கா, யார் கொலை பண்ண வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே காரை திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை. ஆனால் உள்ள ஒரு சென்ட் வாசம் வருது. அது நம்ம 84 யூஸ் பண்ணுற சென்ட்டு. வந்தது 84 தானே 83க்கு நல்லா புரிஞ்சு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா லிஸ்ஸுக்கு அடிபட்டிருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அவள் பெட்டில் இருப்பாள். லிஸ்ஸு 83 பார்த்து, நீ அவ்வளோ சூப்பராக சண்டை போட்ட, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது 83 தனக்கு நடந்த அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எக்கடி லிஸ்ஸுக்கு 83 ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நார்மலான இந்த போரிங் லைஃபை வாழ பிடிக்கல. 83 மாதிரி ஒரு ஏஜென்ட் லைஃபை வாழ அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால 83 கூட அவங்க ரொம்ப பாண்ட் ஆகுறாங்க. அதுக்கடுத்து 83 லிஸ்ஸு அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நாள் பென்னை பார்க்க 83 போகிறாங்க. அங்கே அவங்ககிட்ட தன் காதலை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அதெல்லாம் கேட்ட பெண்ணு, எனக்கு இந்த காதலில் இஷ்டம் கிடையாது, சும்மா ஜாலியாக சுற்றலாம், என்ஜாய் பண்ணலாம், அதுக்கடுத்து மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கணும். இந்த காதல் கல்யாணம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஆசை லட்சியம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு டைலாக்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட பெண்ணை ஏமாந்து போகிறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ரோஜர் அங்கே நிற்கிறான். அவனை பார்த்த 83 உடனே பெண்ணை கழட்டி விட்டுட்டு, நீ ஏன்டா என்ன பிரேக்கப் பண்ணுறது, நானே உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு டைரெக்டாக ரோஜர் கிட்ட போகிறாங்க. நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ரோஜர் ரொம்ப திமிரா, இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கெல்லாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு பின்னாடி ஆளை காட்டுறான். அந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, 84ம் ரோஜர் கிட்டே போயிட்டு அவனை கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி குலையிறாங்க. அதை பார்த்த உடனே 83 கோவத்தில் உச்சிக்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி கொலை பண்ண வேறு வந்தா இல்லையா, ஸோ அந்த கோவத்தில் 2 பேத்துக்கு இடையில் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க பொருள் கண்ணாடி பாடியில் எல்லாமே சும்மா சில்லு ஆகுது. கடைசியில் எப்படியோ 84 அடிச்சு போட்டு 83 தான் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது விக்டோரியா அங்கே இருக்காங்க. 83 அம்மா அதே மாதிரி லிஸ்ஸு அவங்க எல்லாத்தையுமே கன் பாயிண்டில் வச்சுருக்கா. அப்போ நம்ம 83 விக்டோரியா பார்த்து, உனக்கு தைரியம் இருந்தா நீ ஒரு உண்மையான பொண்ணாக இருந்தால் என் கூட தனியாக சண்டை போடு அப்படின்னு டைலாக்லாம் பேசும்போது அதை கிட்ட விக்டோரியாவும் தான் கையில் வச்சுருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறார். 2 பேத்துக்கும் பலமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இது கடைசியில் 83 தோற்று போகிறாங்க. விக்டோரியா எல்லாத்தையுமே கொலை பண்ண போகிறாங்க. ஆனால் நேரம் பார்த்து நம்ம பூச்சாண்டி அங்கே வர்றான். தான் கையில் வச்சுருக்க கன்னை வச்சு விக்டோரியா அவங்க இருக்க ரவுடிங்க அவங்க எல்லாத்துக்குமே மயக்க மருந்து கொடுத்து அவங்கள மயக்கமாக்குறான். பூச்சாண்டி பார்த்த உடனே 83 அவங்க ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் நம்ம ரோஜர் அப்பாவோட காரில் போயிட்டுருக்கான். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஹெலிகாப்டர் நடு ரோட்டில் வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. யார் அது ஹெலிகாப்டர் நடு ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது அப்படின்னு. ஆனால் பார்த்தாங்க ஹெலிகாப்டர்லேருந்து 83 இறங்கி வர்றாங்க. ரோஜரும் கீழே இறங்கி போகிறான். 83 ரோஜருடைய அப்பா அங்கே இருக்காரு அப்புறம் கூட கண்டுக்காம டேரெக்டாக ரோஜரை கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரோஜரும் 83 காதில் அசர் பண்ணுறான். அவங்க 2 பேரும் நேராக ஹெலிகாப்டருக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு 2 பேரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. கதையை அங்கேயோட முடிக்கிறாங்க.